ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினி ட்ரெண்ட்ஸ் 3.0. பணம் இருந்தால் இப்படி பேசலாமா? அதுவும் மருந்து விஷயத்தில். நீயா நானா பிரபலத்தால் கோபத்தில் ரசிகர்கள். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நீயா நானா நிகழ்ச்சியில் இந்த வார எபிசோடில் வரவுக்கு மீறிய செலவு அதிகரிப்பதற்கு காரணம் தனிநபர் வீண் செலவுகளா அல்லது விலையேற்ற சூழலா என விவாதம் நடைபெற்று வருகிறது. அதில் மருத்துவ செலவுகளை மக்கள் எதிர்கொள்வதற்கு எத்தனையோ சீப்பான மருந்துகள் வந்துவிட்டன என ஒருவர் பேசியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த வார்த்தை இப்போது விவாதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. சமூகத்தில் தற்போது நிலவும் விலைவாசி உயர்வு காரணமாக ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். அடிப்படை தேவை பொருட்களை கூட வாங்குவதற்கு முடியவில்லை. போன வாரம் 10 ரூபாய்க்கு வாங்கிய பொருள் கூட இன்று 100 ரூபாய் தாண்டிவிட்டது. ஆனால் வருமானம் இன்னும் அதே நிலையில்தான் இருந்து வருகிறது. பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவே மாறிக்கொண்டிருக்கின்றனர். தொடரும் விலையேற்றம் காரணமாக தனிநபர் எப்படி அதை எதிர்கொள்வது என்பது விவாதமான இந்த வார நீயா நானா நிகழ்ச்சியில் விவாதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வார நீயா நானா நிகழ்ச்சிக்கு வரவு எட்டனா செலவு பத்தனா ஆவதற்கு என்ன காரணம்? அதற்கு தனிநபர் செலவுகளா அல்லது விலையேற்ற சூழலா என விவாதிக்கப்படுகிறது. அந்த எபிசோடிற்கான 3வது ப்ரோமோ வெளியாகி இருக்கிறது. அதில் ஒரு பெண், எங்களுக்கு 100 ரூபாய் வருமானம் வந்துச்சுன்னா அதில் 105 ரூபாய் தான் செலவு வருது சார் என சொல்கிறார். அதற்கு எதிரணியில் இருக்கும் நபர், நீங்கள் 100 ரூபாய் உள்ள வாழ பழகிக்கணும் என சொல்கிறார். அதற்கு இன்னொரு நபர், அடிப்படை தேவையான மருந்து செலவுகளுக்கு என்ன மாற்று வழி இருக்கிறது என கேள்வி கேட்க, அதற்கு ஏற்கனவே பதில் சொன்ன நபர், சீப்பான மெடிசன் எல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என கூறியிருக்கிறார். இந்த கருத்தை கேட்ட கோபிநாத் அரங்கத்தில் இருந்தவர்களிடம் இந்த நபரின் கருத்தை நீங்கள் எந்த மாதிரி பார்க்கிறீங்க என கேட்கிறார். அதற்கு இன்னொரு நபர், இது மேல்தட்டு வர்க்கத்தினுடைய பார்வைதான் என கூறுகிறார். இப்படியாக வெளியாகி இருக்கும் இந்த ப்ரோமோவிற்கு அதிகமான ரசிகர்கள் இவர்களை போன்ற மேல்தட்டு வர்க்கத்தினர்கள் தான் ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். அதோடு இவரை பார்க்கும்போது ஆம்பள நிர்மலா சீதாராமன் மாதிரி இருக்கிறார் என கருத்துக்களை கூறி வருகின்றனர். பார்த்து கொண்டிருந்த நம்ம கோபிநாத், ஏழைகள் ஏழைகளாகவே இருப்பதற்கு பணக்கார வர்க்கத்திலும் சில நபர் ஏழைகளை இன்னும் ஏழைகளாகவே ஆக்குவதற்கு பார்க்கிறார்கள் என கூறுகிறார். அரசாங்கத்தால் எத்தனையோ நல்ல திட்டங்கள் போட்டாலும் அது இன்னும் மக்களுக்கு சென்றடையவே இல்லை. ஏழைகள் இன்னும் ஏழைகளாக இருப்பதற்கு இன்னும் பல காரணங்களை கூறலாம். ஆனால் ஒரு தனி மனிதன் தன்னுடன் இருக்கும் சக மனிதர்களை முதலில் மனிதனாக மதிக்க வேண்டும். இவ்வாறு அலட்சியமாக பதில் சொல்லக்கூடாது என அந்த நபருக்கு புரிய வைக்கிறார் நம்ம கோபிநாத். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரெண்ட்ஸ் 3.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.